ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா? இல்ல எல்லாத்துக்கும் இப்படிதான் நடக்குன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல. நைட்டு சாப்பாடு கொண்டு வந்த கவர மறந்துடாம கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டாச்சு. காலையில எந்திரிச்ச உடனே எப்பயும் போல பார்த்தீங்க அப்படின்னா, வாக்கிங் போறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு நான் பார்க்குற வேலைக்கு விடுமுறை. என் வேலைக்கு தான் விடுமுறை, என் வாழ்க்கைக்கு இல்ல. அதனால எப்பயும் போல பார்க்குக்கு வாக்கிங் போறதுக்கு நடந்து வந்துட்டேன். அங்க வந்தவுனே ஒரு சின்ன ஏமாற்றம். இந்த நேரத்துல நெறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆள காணோம். அத பார்த்துட்டு வரும்போது தான் இந்த குரூப்ப பார்த்தேன். இவங்க காலங்காத்தாலே எப்பயும் போல அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க காலையில வருவாங்க, எக்சர்சைஸ் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு அவங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு ரூமுக்கு கிளம்பிருவாங்க. அண்ணன் பார்த்தீங்க அப்புட்னா அவர் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அக்காங்கலாம் பார்த்தீங்க அப்புட்னா காலங்காத்தாலே நத்த பொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஊர்ல நத்த பொறுக்கி பார்த்துருக்கேன். நான் மலேசியாவுல இன்னைக்கு தான் பார்க்குறேன். அந்த குரூப் பார்த்தீங்க அப்படின்னா, ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ரூமுக்கோ, வீட்டுக்கோ கிளம்பிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் கிளம்பிட்டேன். அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்புட்னா பசிச்சிச்சு. அதனால மேகி குருமா போட்டு சாப்பிட்டேன். ஒரு ரூமுக்கு வந்துட்டு எப்பயும் போல ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி விடுமுறையில. அதனால் பார்த்திங்கன்னா ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் பார்த்திங்கன்னா அடித்து நாக் அவுட் பண்ணினேன். நாக் அவுட்லாம் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் போட்டு கழுவிட்டு அந்த மாப்பெல்லாம் போட்டு எப்பயும் போல் அவளையும் வந்து கூட்டினேன். வாரம் கூட்டுவேன். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாப்பெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சேன். அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா சிங்கு ஒரு மாதிரி கிடந்துச்சு. அதனால் சிங்கையும் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி அதையும் கழுவுனேன். அதெல்லாம் கழுவிட்டு எப்பயும் பார்த்தீங்கன்னா துணியை ஊற போட்டேன். ஊற போட்ட உடனே சம்பவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊற போட்டோன்னே மழை பிடிச்சிச்சு. அவங்க பார்த்தா 1.5 மணி நேரமாக பிடிச்சிட்டு பெய்யுது. நானும் நிற்கும்னு பார்க்குறேன். பார்த்தா அது நிற்கவே மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கடை வரைக்கும் போயிருந்தேன். கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தா ரூம் லாக் ஆகிக்கிச்சு. ரூம் சாவி இல்லை, அது மேனேஜர்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் திருப்பியும் கீழே இறங்கி போய் சாவி வாங்கிட்டு வந்து திறந்துட்டு கொஞ்ச நேரம் உள்ள ரூமில் உட்காந்துருந்தேன். அப்புறம் பசி எடுத்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை எடுத்து போட்டு சாப்பிட்டு இன்றைக்கி படுத்துட்டேன்.